ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹெச்வி ட்ராமா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வென் ஐ ஃப்ளை டுவர்ட்ஸ் யூ சீசன் 1 எபிசோட் 6. இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாரோட எக்ஸாம் ரிசல்ட்டும் வந்திருக்கு. நம்ம ஜாய் அவங்க ரிசல்ட் பார்ப்பாங்கன்னு பார்த்தா ஜாங் லூராங்கோட ரிசல்ட் பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம லூராங் 101 மார்க்கில் பாஸ் ஆகியிருக்காரு. லூராங்கை விட நம்ம ஜாய்க்கு தான் சந்தோஷம். நம்ம ஜாய், என்ன நீ இவ்வளோ சொல்கிறேன், சர்ப்ரைஸ் ஆகவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங்க கேட்குறப்போ லூராங் சொல்கிறாரு, நான் ஆல்ரெடி செக் பண்ணி பார்த்துட்டேன். அதனால தான் சர்ப்ரைஸ் ஆகலன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்கிறா. சர்ப்ரைஸ் ஆயிட்டேன் அப்படின்ற மாதிரி லூராங் சொல்றாங்க. என்ன இங்க பாரு, ராங், நான் மேக்ஸ்ல பாஸ் ஆகிட்டேன்னா நான் மேக்ஸ்ல வாங்கின ஹையஸ்ட் ஸ்கோரே இதுவா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்கூல் முடிஞ்சதும் நீ வெயிட் பண்ணு, உனக்காக நான் ஒன்று கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்கிருந்து நம்ம ஜாய் கிளம்பிடுறாங்க. லூராங் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சூசைக்காக. சைசாய் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் வருது, எனக்கு இங்கேயே லேட் ஆகிருச்சு, நீ பஸ்ல போயிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன், பரவாயில்ல நான் நாளே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்றாங்க. ஆக்சுவலா லூராங் வேணும்னே பஸ் மிஸ் பண்ணிருப்பாரு. ஜாய் வராங்க. ராங், என்ன ஒரு கோஇன்சிடென்ஸ் பாத்தியா, நான் லேட்டா வர அன்னைக்கே பஸ்ஸும் லேட்டுன்னு சொல்லிட்டு இது எல்லாமே என்னோட லக்கு தான் அப்படின்ற மாதிரி சிரிக்கிறாங்க. அப்போதான் நம்ம ஜாய் அந்த கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது என்ன கிஃப்ட்னா, அது ஒரு ரேபிட் பொம்மை. அந்த ரேபிட் பொம்மையை பார்த்ததும் நம்ம லூராங் ஜாய் கிட்ட கேட்குறாங்க, இந்த பொம்மை பேசுமா அப்படின்ற மாதிரி. நம்ம ஜாய் என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. வீட்டில் என்னடானா நம்ம லூராங் அந்த பொம்மையை ப்ரெஸ் பண்ணதும் நம்ம ஜைசை வாய்ஸ்ல பேசுது, ராங் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணதுக்கு கங்க்ராச்சுலேஷன், என்கிட்ட படிக்கிறத நீ கண்டினியூ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஜைசை ரெஸ்பான்சிபிளா, பாசிட்டிவா, கியூட்டா இருப்பா அப்படின்ற மாதிரி அந்த பொம்மை சொல்லுது. நம்ம லூராங் சிரிச்சுக்கிட்டே அந்த பொம்மையை அவனோட ஸ்டடி டேபிள் மேலே வச்சிருக்கான். அவன் யோசிச்சுட்டு இருக்கான், இந்த பொம்மையே பார்த்துட்டு என்னமோ யோசிச்சுட்டே இருக்கான். அடுத்த நாள் கிளாஸ்ல என்ன நடக்குதுன்னா, இந்த டைம் எக்ஸாம்ஸ் எல்லாம் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும், வீட்டில் போய் எல்லாம் கொஞ்சம் படிங்கன்ற மாதிரி சொல்றாரு. இந்த இயரோட ஆனுவல் ஆட்டம் ரெஜிஸ்டர் ஸ்போர்ட் மீட் நடக்குது, எல்லாரும் தயாரா இருந்துக்கோங்க, பிரேக்ல நேம் லிஸ்ட் கலெக்ட் பண்ணி கொண்டுட்டு வந்து என்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஒவ்வொரு வருஷமும் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்குமாமா, கண்டிப்பா எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நம்ம சீனியர் சொன்னாங்கன்னு ஒரு பையன் சொல்றான். என்னது எல்லாரும் கலந்துக்கணுமா அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம கிளாஸ் 1ல பார்த்தா மிஸ் ஜாங் சொல்றாங்க, உங்களுக்கு எந்த சீட் வருதோ அதுல நீங்க பேட்சப் ஆவீங்கன்னு சொல்றாங்க. நம்ம கூரானுக்கு ஷார்ட் புட் வந்துருது. அவன் எந்திரிச்சு மிஸ் ஜாங் கிட்ட, நமக்கு பிடிச்சதை செலக்ட் பண்ணிக்க வேண்டியதானே, அதை விட்டுட்டு எதுக்கு இப்படி சீட்டெல்லாம் எடுக்கணுன்ற மாதிரி மிஸ் ஜாங் கிட்ட கேட்குறான். மிஸ் ஜாங், சரி நான் ஸ்வாப் பண்ணிக்க அலோவ் பண்ணுறன்ற மாதிரி சொல்கிறாங்க. பின்னாடி அவன் ஃப்ரெண்ட் எந்திரிச்சு, மேம் நான் மாற்றிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்ப அவனோட சீட்டை பார்த்தா அவனுக்கு 2000 மீட்டர்ஸ் வந்திருக்குது. அச்சோ, அதுக்கு நம்ம ஷார்ட் புட்லேயே இருந்துக்கலாமே அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் உட்காந்துட்டு, மேம் நான் ஷார்ட் புட் கிரேட்ன்றதே மறந்துட்டேன், எனக்கு அதே ஓகே தான் உட்காந்துக்கிறான். ஸ்போர்ட்ஸ் மீட்டுக்கு இன்னும் 10 டேஸா இருக்கு, எல்லாரும் ரெடி ஆகுங்க அப்படின்ற மாதிரி நம்ம மிஸ் ஜாங் சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. என்னடானா நம்ம லூராங் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, நான் 100 மீட்டர்ஸ்னு சொல்றாங்க. ராங் நான் இந்த டைம் 1000 மீட்டர்ஸ் ட்ரை பண்ணலான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்றாங்க. சின்ன வயசுல எங்க அம்மா என்ன அடிக்க துரத்தும் போது என்ன பிடிக்கவே முடியாது, நான் எப்பவுமே டாப் 3ல தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. கஷ்டமா இருக்க விஷயத்த நீ ஏன் முயற்சி பண்ற அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்றாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜாயோட அப்பா, ஜை காலங்காத்தாலே ஐஸ் வாட்டர் குடிக்கிற, வயிறு வலிக்குன்ற பயம் உனக்கு இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கு பசி எடுத்துச்சு, அதான் குடிச்சேன். என்னதே காலங்காத்தாலே பசிக்குதா, அப்ப நீ போய் ஜூ ரைஸ் நூடுல்ஸ் வாங்கிட்டு வா, சீக்கிரம் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடணும்ல அப்படின்னு நம்ம அப்பா சொல்றாரு. ஸ்போர்ட்ஸ் மீட் நடக்குதுல்ல, நீ போ, ப்ராக்டிஸா இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்பா சொல்றாரு. நல்ல வேலை நான் கடைக்கு போறதுலேருந்து தப்பிச்சிட்டேன்ற மாதிரி நம்ம ஜையோட அப்பா சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஜை சைக்கிள்ல போயிட்டு இருக்கப்போ நம்ம லூராங்க பார்த்துட்டு ராங் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம சூசு குறுக்கால வந்ததும் நம்ம ஜை கீழே விழுந்துடுறாங்க. நம்ம லூராங் போய் தூக்குறாரு. லூராங் கேக்குறாரு, அடி பலமா பட்டுருச்சு போல, ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்றாரு. உடனே நம்ம ஜாய் அந்த வழியிலையும், அப்ப நீ தான் என்ன கூட்டிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி கேக்குறா. சைக்கிள் நல்லா இருந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் இந்த சைக்கிள்லயே போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி லூராங் சொல்றாரு. உன் டாக அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் கேக்குறப்ப, அது செக்யூரிட்டி ரூம்ல விட்டுட்டு போயிடுறேன், அவங்கள பார்த்தா அவன் பயப்பட மாட்டான் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்றாரு. உன் டாக்கு புதுசா யாரையாச்சும் பார்த்தா பிடிக்காது போலன்ற மாதிரி நம்ம ஜாய் கேட்க, லூராங் அப்படியெல்லாம் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அது மட்டும் எனக்கு கடிச்சதுன்னா லூராங் நீ தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்றாங்க. லூராங் என்ன டைட்டா கட்டி பிடிச்சிக்கோ, மறுபடியும் விழுந்துட்டா இன்னும் வலிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம லூராங் சொல்றாப்ல. நம்ம ஜாயும் கட்டி பிடிச்சிக்கிட்டா அவளுக்குன்னா ரொம்ப ஜாலியா இருக்கு. அப்படியே 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருக்காங்க.
ஹாஸ்பிட்டல் என்னடானா டாக்டர் இது வெறும் எக்ஸ்டர்னல் இன்ஜுரி தான், பயப்பட ஒன்றும் இல்லை, உங்கள் ஆங்கிள் ட்விஸ்ட் ஆயிருக்கிறதுனால சிடி ஸ்கேன் பார்த்தா தான் சொல்ல முடியும், நீங்கள் வேணா வெளியில் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம், ரொம்ப நடக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாயும் லூராங்கும் வெளியில் வெயிட் பண்ணுறாங்க. நீ எதுக்கு சைக்கிளில் வந்த அப்படின்னு கேட்டப்போ நான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க சூரைஸ் நூடுல்ஸ் வாங்க போனேன், ஆனால் இன்னும் பசியாக தான் இருக்குது எனக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஜாய் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம கூரானோட அப்பா அங்க இருக்காரு. ஹே லூராங், யாருப்பா இந்த பொண்ணுன்னு கேக்குறாங்க. உடனே நம்ம லூராங் அங்கிள் இது என் ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொல்றான். சூசு குறுக்க வந்ததும் பயந்து கீழே விழுந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றான். இவர் தான் கூரானோட அப்பான்ற மாதிரி இன்ட்ரடியூஸ் பண்றான். இவர் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரா இருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஜாங்ஜியா வராங்க. கீழே விழுந்துட்டியா, அடி ஒன்றும் படலையே டாக்டர், இவ உயிருக்கு ஒன்றும் ஆபத்து இல்லையே அப்படின்ற மாதிரி படப்படன்னு பேசுறா. தைஜாய் சொல்றாங்க கூரானோட அப்பான்னு. ஜாங்ஜியா உடனே ஹலோ அப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சச்சா ஹலோ அங்கிள் கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கூரானோட ஃப்ரெண்ட் ஜாங்ஜியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப லூராங்கும் ஜைஜையும் சிடி ஸ்கேன் வாங்க போற அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிள் கூரானோட ஃப்ரெண்ட்ஸ்னா நல்லா பேசுவாங்கன்ற மாதிரி நம்ம லூராங் சொல்லிட்டு இருக்க நம்ம ஜாங்ஜியாவும் அங்கிளும் பேசிட்டு இருக்காங்க. பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடல, விக்கல் எடுக்குது, அப்ப நீ கண்டிப்பா உனக்கு டைஜஸ்டிவ் சிஸ்டம்ல ஏதாவது பிரச்சனை இருக்குன்ற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றீங்க, இனிமே நான் கரெக்ட் டைமுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றேன் அங்கிள் அப்படின்ற மாதிரி சொல்றா. நம்ம ஜாங்ஜியா ஏன் அங்கிள் ஹேர் லாஸ்க்கு உங்களுக்கு கியூர் பண்ண ஏதாவது முடியுமா அப்படின்ற மாதிரி கேக்குறா. அப்பொன்னு பார்த்து நம்ம கூரான் ஹாஸ்பிட்டல் வராரு. அவங்க அப்பா கிட்ட ஹவுஸ் கீ கொடுக்க அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத நம்ம கூரான் பாக்குறாரு. என்ன இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்கன்ற மாதிரி பார்த்துட்டு நம்ம அங்கிள் சொல்றாரு மனசை தளர விடாத, எல்லாமே நல்லதான் நடக்கும்ன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ஜாங்ஜியா எனக்கு 17 வயசு தான் ஆகுதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீங்க இந்த விஷயத்த சீக்ரெட்டா வச்சுக்கோங்க அங்கிள் அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா சொல்றா. அப்ப நம்ம கூரான் வந்து ஏதோ அறியாமைனால உன்னை ரொம்ப கோவப்படுத்திட்டேன், என்னை மன்னிச்சிரு, உன்னோட பாட்டில நான் தான் உடைச்சேன், உன் ஸ்நாக்ஸையும் நான் தான் திருடி சாப்பிட்டேன்ற மாதிரி எல்லா உண்மையும் சொல்லிட்டு இருக்கான். அப்ப நம்ம ஜாங்ஜியா கோமா எந்திரிச்சு ஏன்டா எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்குதுன்ற மாதிரி யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு எத்தனை நாளா இப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கூரான் கேட்க அவன் ஏதோ பெரிய ப்ராப்ளம்னு நினைச்சுக்கிட்டான். இப்ப நீ என்ன கேக்குற அப்படின்ற மாதிரி கேக்குறப்ப கூரான் நீ சொன்னது எல்லாமே நான் கேட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். நீ என்ன மற்றவங்க விஷயத்த ஒட்டு கேட்குறியான்ற மாதிரி கேட்குறப்ப நான் கேட்கலன்னா காலம் பூரா என்கிட்ட இருந்து இது மறைச்சிருப்பலன்னு ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறான் பையன். ஜைஜையை பார்க்க வந்துன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்ப நீ ஜைஜை மேலே பழிய போடாத அப்படின்ட்டு இருக்கிறப்ப நம்ம ஜைஜை வராங்க. குரான் எனக்கு காலை அடிபட்டுருச்சு, அதான் எல்லாம் பார்க்க வந்தாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை சொல்ல உனக்கு எதுவும் ஆகலையா ஜாங்ஜியா அப்படின்னு நம்ம கூரான் கேட்க உடனே நம்ம கூரான் அவங்க அப்பா கிட்ட கேட்க அங்கிள் நம்பிக்கை சொல்லிடாதீங்க அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அங்கிருந்து எல்லாரும் வெளியில வந்தா நம்ம ஜாங்ஜியா ஜைஜை போலாமான்னு கேக்குறப்போ சாங்லூராங் நானே அவளை கூட்டிட்டு வந்துறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரின்னு நம்ம ஜாங்ஜியா தலையை பிடிச்சிட்டே ஓடுறாங்க. பார்த்து நம்ம கூரான் நம்ம ஜாங்ஜியாக்கு தலைவலி இப்பெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கான்ற மாதிரி பைத்தியக்காரனாட்டா பேசிட்டு இருக்கான். பஸ்ல போனா நம்ம ஜாங்ஜியா நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம முடி கொட்டுற விஷயம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிரும் போலவே அப்படின்னு பேசிட்டு இருக்க நம்ம கூரான் வந்துடுறான். உனக்கு எதுவும் இல்லையில அப்படின்னு கேக்குறப்ப நீ என்ன லூசா மறுபடியும் அப்படியே கேட்டுட்டு இருக்க, நான் தான் ஒன்னும் இல்லைன்னு சொல்றேன்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஜாங்ஜியா சொல்லிட்டு இருக்காங்க. நீ வீட்டுல போய் உங்க அப்பாட்ட கேப்பியான்னு நம்ம ஜாங்ஜியா கேக்குறப்ப நம்ம கூரான் சொல்றாங்க சேச்சா அவர் வரப்பெல்லாம் நான் தூங்கிடுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். என்னெல்லாம் கேட்க ஆளே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உனக்கு பொறாமையா இருக்கா அப்படின்னு நம்ம ஜாங்ஜியாவை கேக்குறப்போ எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, ஒருவேளை 1000 மீட்டர் ஓடக்கூடாதுன்றக்காக நீ ஃபால்ஸ் மெடிக்கல் சர்டிபிகேட் எடுக்க வந்தியா என்ன அப்படின்ற மாதிரி நம்ம கூரான் கேக்குறாரு. அதுக்கு நம்ம ஜாங்ஜியா நல்லா கோவமா அந்த மாதிரி சில்ற புத்தி எல்லாம் உனக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா நம்ம லூராங் ஜைஜையை விட அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம ஜைஜை சொல்றாங்க நீ போ சூசு தனியா இருப்பால அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுட்டு அவளே சொல்றா அந்த சூசுவை பார்க்க போவ இந்த சூசுவை தனியா விட்டுட்டு போறான் பாரு அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு வீட்டுல போய் உட்காந்துருக்காங்க. டெல்லி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போன்னு பார்த்து காலிங் பெல் அடிக்குது. அதுக்குள்ள அப்பா அம்மா வந்துட்டாங்களான்னு நினைச்சிட்டு இருக்கப்ப போய் பார்த்தா நம்ம லூராங் தான் வந்திருக்காரு. என்ன லூராங் இங்க வந்திருக்கே அப்படின்னு கேக்குறப்போ இந்த உனக்காக சாப்பிட வாங்கிட்டு வந்தேன், இதை சாப்பிடு கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜைஜையும் இந்த ஜெல்லி கொண்டு போய் நீ சாப்பிடு அப்படின்னு சொல்றப்ப உனக்கு ஜெல்லி பிடிக்குமா அப்படின்னு கேக்குறான். ஆமா நான் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும்போது இந்த ஜெல்லி சாப்பிட்டேன்னா நான் கொஞ்சம் ரிலீஃபா ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜைஜை சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு நம்ம லூராங்கும் அதை வாங்கிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்த்தா நம்ம சூசு அந்த ஜெல்லியவே பார்த்துட்டு இருக்க. நம்ம லூராங் சொல்றாங்க இன்னைக்கு நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க, அதனால உனக்கு ஸ்நாக்ஸ் எல்லாம் நீ கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எங்கே கை கொடுன்னு சொல்றப்ப நம்ம சூசுவும் கை கொடுக்குது. சிரிச்சுட்டே அவனும் அந்த ஜெல்லியை எடுத்துட்டு உள்ள போயிடுறான்.
அவன் டெக்ஸ்ட் பண்ணிடுறான், உனக்கு நல்லாகிற வரைக்கும் நானே உன்னை ஸ்கூல் கூட்டிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி. சரின்னு 2 பேரும் சைக்கிள்ல வராங்க. அங்க போனா இவ என்னடான்னா நொண்டி நொண்டியே கிளாஸ்க்குள்ள போயிட்டு இருக்கா. எல்லாருமே சிரிக்கிறாங்க. நம்ம ஜாங்ஜியா கிட்ட நம்ம லூராங் சொல்றாரு, இவளை பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஜாங்ஜியாவும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூராங்கும் இந்த கிளாஸை விட்டு கிளம்புறாரு. உடனே கேர்ள்ஸ் எல்லாம், அப்ப நீ ஸ்போர்ட்ஸ் மீட்ல கலந்துக்க மாட்டேல அப்படின்னு சொல்றப்ப, இந்த காலை வச்சுட்டு அவ எப்படி கலந்துக்கோ அப்படின்னு நம்ம ஜாங்ஜியா சொல்றாங்க. அப்ப நான் ஒண்ணு பண்றேன், உங்க எல்லாத்தையும் நான் போட்டோ வீடியோ கேப்சர் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்றாங்க. நீ ஒழுங்கா போட்டோ வீடியோலாம் கேப்சர் பண்ணுவியா அப்படின்னு ஒருத்தன் சொல்றப்ப, உடனே ஜை என்னெல்லாம் யாருன்னு நினைச்சேன், நான் சின்ன வயசுலயே போட்டோ வீடியோ கேப்சர் பண்றதுல ஸ்பெஷலிஸ்ட், உனக்கு தெரியுமா அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஜையும் கம்முன்னு இருக்காம நம்ம லூராங்க்கு ஒரு டெக்ஸ்ட் பண்றாங்க, எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு ஏதாவது சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி. நம்ம லூராங்க சரி உனக்கு என்ன வேணும்னு கேக்குறப்ப, நம்ம ஜை உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதெல்லாம் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு நம்ம லூராங்கும் வாங்கிட்டு வர கிளம்பிட்டாரு. நம்ம ஜை அந்த புது கேமராவில எல்லாம் ஜூம் பண்ணி கேப்சர் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம லூராங்கையும் கேப்சர் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம ஜை சொல்லிட்டு இருக்காங்க, நான் இப்ப மறுபடியும் ஒரு நொடி காதல்ல விழுந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரின்னு சாப்பிட்டு இருக்கப்ப நம்ம லூராங் ஜைய பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே என்னடானா வீட்டில் போய் நம்ம லூராங் டெக்ஸ்ட் பண்றாரு, உனக்கு இன்னும் கால் வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நம்ம ஜை போய் சொல்றாங்க, ஆமா இன்னும் ரொம்ப வலிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றான். இல்லைன்னா லூராங் கூட வரமாட்டான்ல, அதனாலே நம்ம மேடம் போய் சொல்லிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் டே நம்ம ஜாங்ஜியா இவளுக்கு கால் சரியாயிடுச்சா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இவ என்னடானா நம்ம லூராங் கிளாஸ் வரைக்கும் ஓடி போயிட்டு நம்ம லூராங் கிளாஸ் கிட்ட நின்னதும் நொண்டிட்டு இருக்க மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க. சரின்னு 2 பேரும் சைக்கிள்ல போறப்ப நம்ம ஜையோட அப்பா பாக்குறாரு. ஆனா ஜை தான் போறான்றது அவருக்கு தெரியல. பாரு இந்த காலத்துல எல்லாம் எப்படி போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சு சிரிச்சுக்கிட்டே வீட்டுக்கு போய் அவங்க ஃபேமிலி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஜையோட அப்பா சொல்றாரு, ஜை நானே உன்னை தினமும் காலையில கூட்டி போயிட்டு டிரா பண்றேன் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூல்ல நான் ஒரு பையனையும் பொண்ணையும் பார்த்தேன், 2 பேரும் சைக்கிள்ல போயிட்டு இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது ஜை அப்படின்னு அவங்க அம்மா சொல்றப்ப, 2 பேரும் பைக்ல போனாலே தப்பா அப்படின்ற மாதிரி நம்ம ஜை கேட்டுட்டு இருக்காங்க. ஒருவேளை அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, அந்த பையன் அந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்றது உனக்கு எப்படி தெரியுன்ற மாதிரி கேக்குறாங்க. உடனே நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி எந்திரிச்சு போயிடுறாங்க. நெக்ஸ்ட் டே எல்லாம் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் மீட் நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இன்ட்ரோ வெல்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்பொன்னு பார்த்து நம்ம ஜாங்ஜியாவும் ஜையும் பேசிட்டு போறாங்க. எனக்கு மட்டும் கால் நல்லா இருந்ததுன்னா நானும் ஓடி இருப்பேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்லிட்டு இருக்காங்க. ஆமா என்ன பண்றது, நம்மளால கலந்துக்கதான் முடியல, வா போய் வேடிக்கை பார்க்கலாம் நம்ம ஜாங்ஜியை பிடிச்சி இழுத்துட்டு போயிடுறாங்க. அங்க போனா ரன்னிங் ரேஸ் நடக்குது, எல்லாமே நடக்குது. ஆனா அதெல்லாம் பார்த்தா நிஜமான ரன்னிங் ரேஸ் மாதிரியே தெரியல. எல்லாம் ஃபேஸ் ரியாக்ஷன் தான் பலமா கொடுக்குறாங்களே தவிர்த்து ஓட்டத்துல உனத்தையும் காணோம். என்னடானா லாங் ஜம்ப்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வேகமா ஓடி வரா. சரி லாங் ஜம்ப் பண்ணுவான்னு பார்த்தா கரப்பாம்பூச்சி மாதிரி மல்லாந்து கிடக்குறா. அதை பார்த்ததும் நம்ம ஜாங்ஜியாவும் ஜையும் சிரிச்சுட்டு சரி ஷார்ட் புட் பார்க்க போலான்னு போனா, அங்க என்னடானா ஷார்ட் புட் கொஞ்சம் தூரம் கூட விழல, கால்கிட்டே விழுந்துருது. அதான் நம்ம ஜை சொல்றாங்க, இந்த ஸ்போர்ட்ஸ் மீட்டை நான் ஒரு மேஜர் டிசாஸ்டர்ன்னு தான் சொல்லுவேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே நம்ம ஜாங்ஜியாவும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்பதான் அதிர்ஷ்டத்தை ஃபீல் பண்றேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஜை சொல்றப்ப, ஹே அங்க என்ன நடக்குது அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஸ்டாஃப் ரன்னிங் காம்படிஷன் நினைக்கிறேன், அப்படின்னா நம்ம லின் சாரும் இருப்பாருல்ல, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு 2 பேரும் போறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியுது காமெடியே. நம்ம டைரக்டர் சேனை பார்த்தா என்னால சிரிப்பை அடக்கவே முடியல. கக்கா போயிட்டு கழுவாத மாதிரியே ஓடுறாரு பாருங்களேன். பாதியிலேயே போய் நின்னுடுறாரு. அதுவும் பின்னாடி இருக்க ஒருத்தன் ஷூ கழண்ட மாதிரி வேணும்னு நடிச்சிட்டு இருக்கான். சார் போங்க போங்க அப்படின்ற மாதிரி. சரின்ட்டு அவரும் போறாரு, போய் ஜெயிச்சிடறாரு. ஜெயிச்ச உடனே என்ன மாதிரி ஒர்க் அவுட் பண்ணாதான் நீங்களும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு வசனமெல்லாம் பேசிட்டு இருக்காரு. பொண்ணு பார்த்து நம்ம லின் நாங்க விட்டு கொடுக்கலன்னா நீங்க எங்க ஜெயிக்கிற போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. உடனே கூட இருக்கிற ஒரு பொறுமை அப்படின்ற மாதிரி தட்டி விட்டுட்டு இருக்காரு. என்னங்க இப்படி பண்றாரு டைரக்டர் சார் அப்படின்னு நம்ம லின் சொல்றப்ப, சரி விடுங்க அவர் எப்பவுமே அப்படிதானே அப்படின்ற மாதிரி இன்னொருத்தர் சொல்லி தட்டி கொடுத்துட்டு போயிட்டு இருக்காரு. அப்பொன்னு பார்த்து மிஸ்டர் லின் நம்ம ஜாங்ஜியாவையும் ஜையும் பாக்குறாங்க. ஜை நீ நல்ல வேலை தான் பண்ற, எல்லாத்தையும் நல்லா கேப்சர் பண்ணு, அது ஒரு மெமரிஸா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜையும் அவனோட கிளாஸ்மேட் கையில் இருக்கிற போட்டியில இருக்கான். எல்லாரும் ஹேண்ட்ஸம்னு கை தட்டி சேர் அப் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து நம்ம லூராங் நம்ம ஜைய பாத்துறாங்க. நம்ம ஜை லூராங்க பார்த்ததும் அப்படியே அமைதியாயிட்டா.
எல்லாரும் "ஜை ஜை அப்படிதான் சேர் அப் பண்ணுன்னு" கத்துறாங்க. உடனே "இல்ல எனக்கு தொண்டை கட்டிக்கிச்சு" அப்படின்ற மாரி அமைதியா இருக்கா. சரின்னு லூராங் போறாரு. லூராங் பின்னாடியே நம்ம ஜை ஜையும் போறா. "லூராங் இப்ப 100 மீட்டர்ஸ் நடக்குது. நான் வேணா உனக்கு சேர் அப் பண்ணட்டா? உனக்கு சேர் அப் பண்றது ரொம்ப பிடிக்கும்ல" அப்படின்ற மாரி சொல்றா. "நீ அங்க இருந்த?" அப்படின்ற மாரி நம்ம லூராங் கேக்குறப்ப, "ஆமா அவன் என்னோட கிளாஸ்மேட் தான். கயிறு இழுக்கிற போட்டியில இருந்தான். அவனை எல்லாரும் நாங்க ஹேண்ட்ஸம் தான் கூப்பிடுவோம். அதான் ஹேண்ட்ஸம்னு சேர் அப் பண்ணிட்டு இருந்தோம்." சரின்னு 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. நெக்ஸ்ட் டே என்னடான்னா, நம்ம ஜை எல்லாம் மெமரீஸா இருக்கட்டும்னு வீடியோ கேப்சர் பண்ணி பேசிட்டு வராங்க. இதுல நம்ம ஜை எனக்கு சீக்கிரமா கால் நல்லாயிடுச்சுன்னு ஒரே கவலையா இருக்கு. எனக்கு மட்டும் கால் நல்லா இல்லாம இருந்ததுன்னா, நான் இன்னும் லூராங் கூடவே போயிட்டு வந்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே திரும்பி பார்த்தா நம்ம லூராங் கேட்றாப்புல. அப்படியே 2 பேரும் கியூட்டா ஒரு ஸ்மைல போடுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.